Amen. Hallelujah. Stotram, 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 stotram. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த காலை பொழுதுக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாளில் கூட தகப்பனே ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. Praise Jesus, praise Jesus, hallelujah. Nandi Tagopade, stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. Yeshuve, metudikiro, 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 metudikiro. Parishantare, my stotharikiro, my stotharikiro, hallelujah, hallelujah. Yeshu Ratata, Chevadagara, Yeshu Ratata, hallelujah. Nandri Andavare, Stothiram, hallelujah. Praise the Lord, Akadamari Devane, Stothiram Andavare, hallelujah. Navada இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த காலை பொழுதை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்களா இருக்கிற இடத்துல எங்கள் வீடுகளில ஆண்டவரே கூடியிருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில உமது பிரசன்னம் எழுந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பாடல்களை பாடி ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் எங்களுக்கு வேண்டிய நல்ல பரலோகம் நாவை விளம்பிச் வந்து இந்த கால நேரத்தில் நீர் எங்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளவர்களை நிமித்தமாக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் வீடுகள் ஆராதனை ஆலயமாய் மாற்றியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வீடுகளில் கூடியிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் யாராவது எங்கெங்க கூடியிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில பயத்தோடு பக்தியோடு கூட தேவனுடைய நாமத்தை உயர்த்த, தேவனுடைய அற்புதங்களை உயர்த்த கர்த்தர்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே, தொடர்ந்து பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வரட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யும் நாம மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பெரிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மளா இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை தட்டி நமக்கு தெரிந்த சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடலை பாடி ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you.
உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. துதித்து பாடிட காத்திரமே துகவனே சுவிநாமமதே. துதித்து பாடிட காத்திரமே துகவனே சுவிநாமமதே. துதிகளின் வார்த்தையில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் காத்திருப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா சாற்றிடுவோம். நாட்கள் கண்களை போல் நம்மை காத்தாரே. நல்ல நாட்களில் கண்களை போல்
நான் வாழ்வேன் உமக்காகவே. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிர் தெரிந்த நல்ல நாள்ல ஆமென். உயிரோடு இருந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி
கைவிட்டாலும் நம்மளை கைவிடாத ஒரு தேவன் இந்த கால நேரத்தில் நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நம் பண்ணது போல எல்லாம் கைவிட்டலாம். சொந்தம், பந்தம், உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு தேவை ஓடி கூட இருக்கிறார். நம் பாடமே இந்த உலகத்துல நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக இயேசு அல்லாத ஒரு தெய்வம் இல்லை. இயேசு ஒருவரே நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் அது நல்ல ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்துக் கொடுப்போமா? ஒரு நாடு நம்மளை கைவிடாதவர், ஒரு நாடு நம்மளை புறம்பே தள்ளாதவர். இந்த காலையில அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக, அந்த நல்ல ஆண்டவருக்கு முன்பாக இருதயங்களை அர்ப்பணித்துக் கொடுப்போம். நம் பாடணும் அது ஒரு லைன் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி அந்த ஒரு லைனை மாத்திரம் நாம் பாடப்படுறோம். நம்பினோம் எல்லாரும் நம்மளை கைவிட்டுவாங்க, யாரும் கூட இருக்க மாட்டாங்க. சொந்தம், பந்தம், உறவுகள் இவர்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டோம். நம்மளை கைவிடாதவர் இயேசு ஒருவரே. அடுமா எவ்வளவு சேர்ந்து நம்பினோர் கைவிட்டாலும் என்னை நேசிக்க ஒரு தேவன் நீருண்டல்லோ. நம்பினோர் எல்லாரும் கைவிட்டாலும் என்னை நேசிக்க ஒரு தேவன் நீருண்டல்லோ. எவ்வளவு சேர்ந்து சொல்லுவான், எல்லாரும் கைவிட்டுவாங்க. நம்பினோர் அத்தனை பேர், சொந்தம், பந்தம், உறவுகள், தாய், தகப்பன்மார் எல்லாரும் கைவிட்டார்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன், ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு. எத்தனை பேருக்கு இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும், ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய இருதயத்துல பெரிய பெரிய திட்டங்கள் வைத்திருப்போம். இது இப்படியா நடந்துடாதா, இது இப்படி மாறிவிடாதா என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நாம் எல்லாம் போடுகிற திட்டங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்துல அது சிறிதாகதான் இருக்கும். உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அது மிக பெரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு விஷயம் கூட எங்களோட சேர்ந்து நான் கண்ட திட்டங்கள் செய்தாயினும் ஐயா எனக்காகவும் திட்டம் பெரிதல்லவோ. நான் கண்ட திட்டங்கள் செய்தாயினும் ஐயா எனக்காகவும் திட்டம் பெரிதல்லவோ. நம்பினோரெல்லாம் என்னை காப்பாற்ற சொல்லுவாங்களா? நம்பினோரெல்லாம் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மை பாடுவதே எங்கள் வேலையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் வேலையா. நான் கண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காகவும் திட்டம் பெரிதல்லவோ. நான் கண்ட திட்டங்கள் சொல்லுவாங்க புழுதியில் என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமரச் செய்தீர். புழுதியில் என்னை ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி உங்கள் மகிமைகளை இதை நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே
எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் வேலையா, உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே எங்கள் வேலையா. ஊழியர்கள் பெரிதாக்கினி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தே. ஊழியர்கள் பெரிதாக்கினி அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தே. அறியாத ஜாதியை வரவழைத்தீ, நீ தந்த வாக்கினை சொல்லுவாங்களா? அறியாத ஜாதியை எஸ் அவர் தந்த வாக்கினை எண்ணில் நான் பாடுவேன் உங்கள் மகிமைகளை நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே. எஸ் ஒண்ணுமே இல்லை, அவரை உயர்த்துவது மாத்திரம்தான் நம்முடைய நோக்கமாக இருக்கட்டும். இந்த உலகத்தில் ஒண்ணுமே நமக்கு இல்லை. பேரோ பெருமையோ பட்டமோ படிப்போ பதவியோ அந்தஸ்தோ எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல. அவரை உயர்த்துவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். அவரை பாடுவது, அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும்போது என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, எந்த கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், எந்த விதமான வேண்டாமைக்கு சூழ்நிலையாக இருக்கட்டும், எது வந்தாலும் நம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது எல்லாவற்றிற்கும் விலக்கி அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருளில் வருகிற கொள்ளை நோய்களுக்கு விலக்கி அவர்களை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவருக்கு முன்பாக இருதயங்களை அர்ப்பணித்துக் கொடுப்போம். ஆண்டவரே, என்ன கொள்ளை நோய்கள் வந்தால், எந்த சூழ்நிலைகள் வந்தால், வருத்தங்கள் வந்தால், பசி ஏற்பட்டால், தாகம் ஏற்பட்டால், ஆண்டவரே ஒருபோது நீரை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருபோது நீரை கைவிட மாட்டேன் என்று அறிந்திருக்கிறோம். ஏதும் சொல்லுது, அவர்களோ அவரை நோக்கி பார்த்தார்கள், முகம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் அப்பா, இந்த மொபைல் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரோட முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஓ, மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க தகப்பனே. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி ஒரு பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே, நீ சொன்ன வாக்கினை நிறைவேற்றுகிற தேவன், நீ கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன், நட்டார்களை கைவிட்டு போகிற தேவன் அல்ல. கடைசி வரைக்கும் கரம்பிடிச்சு நடத்துவே வாக்கு உரைத்தவர். ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று வாக்கு உரைத்தவர். இந்த காலை நேரத்தில் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவரே, எங்களை கரம் பிடிச்சிருக்கு. ஆண்டவரே, எங்களை நீர் நடத்தி செல்வீராய். எஸ் ஆண்டவரே, நீ நடத்தும், நீ நடத்தும். இந்த காலை நேரத்தில் அப்பா, உடைய பிரசன்னத்துக்குள் எங்களை நடத்தி செல்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இருக்கிற இடத்துல பிரசன்னத்தினால நிரப்புகிறாங்க, நிரப்புகிறாங்க. வல்ல விளக்கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்முடைய சமூகத்தை நம்மளை அர்ப்பணித்து கொடுக்கிறோமா? நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இந்த காலை நேரத்தில் எல்லா ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அர்ப்பணித்து கொடுப்போமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால நிற்க முடியும் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் முழங்கால
இந்த தேசத்துல போராடி கொண்டிருக்கிற, தேசத்துல அழிவை உண்டு கொண்டிருக்கிற அந்த கொள்ளை நோய்கள் மாறுபடியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சுபிக்க போறோம். இருக்கிற இடத்துல, வீடுகளில, மற்றதை பார்த்து கொண்டு எங்க இருந்தாலும் ஒரு விசுவாசமான சமூகத்துல கண்களை மூடி சுபிப்போம். எல்லாரும் சோப்படும். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரே தேசத்துமே மனமிறங்கும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். தேசத்துமே மனமிறங்கும் ஆண்டவரே சொல்லி கேட்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய தேசத்துமே மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே. ஓ, இந்த கொள்ள நோயை வரப்பணிவு நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கோபம் பற்றி எரிகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு விஷயம் மனமிறங்குங்கப்பா, ஒரு விஷயம் மனமிறங்குங்கப்பா, ஒரு விஷயம் மனமிறங்குங்கப்பா. இந்த கால நேரத்தில் ஆண்டவரே ஒரு விஷயம் நீர் மனமிறங்கு. தேசத்து பேர் மனமிறங்கு, தேசத்து பேர் மனமிறங்கு ஆண்டவரே. இந்த கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே ஒரு ஜனத்தில் பாதுகாத்தோ, ஒரு ஜனத்தில் தாங்க திறப்புல நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அபிஷேகம் நடக்கட்டும். எல்லா கொள்ளை நோய்கள், வாதைகள், சாபங்கள் எல்லாம் என்னுடைய தேசத்திலிருந்து மாறி போகட்டும். எல்லாமே இடத்துல ஓ ஹல்லேலூயா மலவரவ ஷகரவலதுரவ எல்லாரும் வாயில தந்திச்சோம். நாம் எல்லாரும் சுபிக்கிற நேரத்துல இந்த தேசத்தின் மேல் கொள்ள நோய் மாறுபடியா, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள் நீங்கும்படியா நம்ம எல்லாரும் சேர்ந்து சுபிக்கிற நேரத்துல ஒரு விஷயம் நாம் எல்லாரும் தலைகளை காட்டி சுபிக்கிற நேரத்துல இதற்காக நாம் சுபிப்போம். அப்பா ஒரு வீசை இந்த கொள்ளை நோயிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்குமாய் கணக்கு கருணைக்கு ஆயத்தமாக நமக்கான ஸ்தோத்திரம். அப்பா அந்த கொள்ளை நோயை நீ அனுப்புனீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் தகப்பனை தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அப்பா உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளால் குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய கிருபைகளால் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரைக்கும் தகப்பனை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் இந்த நோய் அணுகாத படிக்க தகப்பனை பாதுகாத்துக் கொள்கிறாங்க. எங்கள் தேசத்தின் மேல தகப்பனை நீ கண்ணோக்கமாய் இருந்ததா, எங்கள் தேசத்தின் மேல் உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது எங்களுடைய கரங்களை நீ நீட்டும்படியாக நாங்கள் தெளிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்கு நீ விடுதலை நீ கட்டளை இடுகிறாங்க. அப்பா வியாதியோடு ஹாஸ்பிட்டல் வீடுகளில் தகப்பனை ஸ்தோத்திரம் இருக்கிற பிள்ளைகளை ஒரு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை. இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிற அந்த நேரத்துல அப்பா உங்க வஸ்திரத்திலிருந்து வந்த வல்லமை இப்பொழுதே கடந்து போய் ஒரு பிள்ளைகளை குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தின் சௌக்கியத்தின் வரப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கான எங்கள் பாவங்களுக்காக அப்பா நீ சிலுவையில மதித்தீங்களே தகப்பனே. எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திர நோய்களுக்காக நீங்க சிலுவையில மதித்தீங்களே தகப்பனே. இந்த காலை பொழுது பிள்ளைகளுக்கு சுகப்படுத்துவீராக அங்கேயானவரே ஸ்தோத்திர எங்கள் தேசத்தின் மீது உங்களுக்கு கரம் கூட இருக்கட்டும். ஒரு கிருபை கரங்களுக்குள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கடந்து நாம் சொன்ன நிலையிலாயிருப்போம். விசேஷமாக இந்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியர்கள் இந்த கோவிட்-19 கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு பலரும் விதமான சூழ்நிலையில் கூடி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் அவர்களுக்காக சுமிக்க போறோம். ஆண்டவரே இது நல்ல கால நேரத்தில் என்னுடைய பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் சுமிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த கோவிட் என்கிற கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலும் வீடுகளுமாய் இருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம், அவர்களுக்காக சுமிக்கிறோம்.
ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மருத்துவமனைகளிலும் வீடுகளுமாய் இருக்கிறார்களோ அவங்க மேல் தெய்வீக காரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தின் காரம் ஆண்டவரே காலை நேரத்தில் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதத்தின் வல்லமை, ஒரு அற்புதத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற சகல ஊழியர்களே இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். விடுதலையே மேலும் அமரு என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே வியாதியினால் பாரப்பட்டு கொண்டு, வியாதியினால் ஆண்டவரே துக்கப்பட்டு கொண்டு வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் பரிசுத்தவான்களை நினைக்கிறோம். அவர்களுக்காக சபையாய் நாங்கள் இருக்கிறோம், சபையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த கொள்ளை நோய்கள் சரீரத்திலிருந்து நீங்கி போகட்டும். மருத்துவம் கொண்டல்லப்பா, மருத்துவரை விட உயர்ந்தவர், பெரிய மருத்துவர். எல்லாம் கைவிட்டாலோ கைவிடாத ஒரு தேவ நீர் உண்டு நாங்கள் அறிகிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற இந்த நிமிஷமே நாடி நரம்புகள், கணுக்கள், தசைகள் எல்லாம் ஒரு ரத்தம் பாய்ந்தோடு வரட்டும். இயேசுவின் ரத்தம் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களுடைய சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகட்டும், ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சம்பவிக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால் சம்பவிக்கட்டும், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அப்பா, தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்த போது மரித்து கிடந்த எலும்புகள் எல்லாம் அவைகளுக்கு ஜீவன் வந்தது என்று வாசிக்கிறோம். என்று இந்த நேரம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கெல்லாம் யாரெல்லாம் பாரப்பட்டு கொண்டு ஆண்டவரை பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், இந்த சரீரத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். இந்த வசனத்தை அனுப்பி ஆண்டவரே நீரை விடுதலையாக்க முடியாமல் நாங்கள் சொல்லுகிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்தில் நீர் அப்படியே ஆண்டவரே ஒரு புதிய விடுதலையின் பாதையில தேவன் நடத்தப்படுவதற்காக விடுதலையை கொடுப்பதற்காக விசுவாசித்தால் எனது மகிமை காண்பாய் என்று சொல்கிறேன். விசுவாசிக்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களின் குடும்பத்தையும் இணைக்கிறோம். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை வாழ்க்கையில தேவன் கட்டவிழ்த்திருப்பதற்காக தொடர்ந்து இதனுடைய பாதுகாத்துக் கொள்ளுடைய காரியங்கள், இதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த மட்டும் காத்தவர், இந்த மட்டும் நடத்தினவர், இந்த மட்டும் பாதுகாத்தவர். தொடர்ந்து தேவ பிள்ளைகளை பாதுகாத்தவர், வழிநடத்தி நாம மகிமைப்படும். இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல கால நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழக்கப்பட்ட ஒரு வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் ஒரு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர் அல்ல, ஓடி போகிறவர்களும் அல்ல, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தந்ததுதான் இஸ்ரவேலை காக்குகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஓடி போவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு ஓடி போகிற ஒரு தேவனும் அல்ல. அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை இந்த கால நேரத்தில் நாம் கேட்க போகிறோம். இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் எல்லாரும் அந்த வேத வசனத்தை எடுத்து நாம் எல்லாரும் ஒன்று கூட சேர்ந்து அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆவது அதிகாரம்
12வது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராகவே இருப்பார். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. எதை கண்டோம், எந்த சூழ்நிலையை கண்டோம், எந்த விதமான இக்கட்டான சூழ்நிலையை கண்டோம், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேதம் மட்டும் சொல்லுது, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு முன்பு இஸ்ரவேலை காக்குகிற தேவன், அவர் நமக்கு முன்பும் பின்புமாக நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு. இந்த காலை நேரத்தில் நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. இந்த காலை நேரத்தில் நமக்காக ஜீவனை விட்ட ஒரு தேவன் உண்டு. அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல, நம்மளை விட்டு போகிற தேவனும் அல்ல. அவர் நமது பிறகு நம்மளை காக்குகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மோசேயினால் அழைத்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு முன்பாக இருக்கிற செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது பார்வோனும் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரும்போது மோசே ஒரு காரியம் சொன்னாரு, நீ புறப்பட்டு போ, நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரு. எங்க போனாலும் மோசேயோடு கூட ஆண்டவர் இருந்தார். மோசேயோடு கூட தேவன் இருந்தனால்தான் பார்வோனும் அவருடைய சேனைகளும் செங்கடலை கடக்காதபடிக்கு கர்த்தரோடு முங்கி போக பண்ணினார். இஸ்ரவேலுக்கு முன்பும் பின்புமாய் பரிசுத்தராய தெய்வம், பரிசுத்தராய இயேசு அவரோடு கூட இருந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கக்கூடிய நாம் வாசிச்ச வேத பாகத்தில் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாப்பார் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது தேவன் நம்மளை எப்படி பாதுகாப்பார் என்று சொன்னால், நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வாசிக்க. ஏசாயா தீர்க்கதரிசி 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும், ஆமென், அவர் இரவும் பகலும் அதை பார்த்துக் கொள்கிறார். இந்த வசனத்தை அல்ல கொண்டு நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ராத்திரியும் பகலுமாய் ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறார். அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். என்ன தேவை என்று அறிந்து, தேவைகளை அறிந்து, தேவைகளின் மத்தியில ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கால நேரத்தில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பகல் மாத்திரம் பாதுகாக்கிற தேவன் அல்ல, இரவு மாத்திரம் பாதுகாக்கிற தேவன் அல்ல. அவர் இரவும் பகலும், ராத்திரி பகலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சேதப்படும் முதலாவது தேவன் நம்மளை எப்படி பாதுகாப்பார் என்று பார்த்தோம்னா, அவர் சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாப்பார் என்று சொல்லி பார்ப்போம். வாசிகள் சங்கீதம் 121வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 121 7வது வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். போதும், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். வேதம் அழகாக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது நாம் வாசிச்ச வேதவாக்கத்தின்படி தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் நம்மை காக்கிறார் என்று சொல்லிதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது, அவர் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது,
எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இன்றைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அநேக இந்த கொள்ளை நோய்களினாலும் அநேக பலவிதமான பிரச்சனைகளினாலும் மரணத்தை தழுவிக்கொண்டு இதை பாதாளத்தில் அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அநேகர் மரணத்தை ருசி பார்த்து விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரமாய், வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பிரகாரமாய் அவர் சேதப்படுத்தாதபடி எந்த தீங்கும், எந்த கொள்ள நோயாக இருக்கட்டும், எந்த வியாதியாக இருக்கட்டும், எல்லாவற்றிலிருந்து தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறார் தெரியுமா? முதலாவது, நம்மளை சேதப்படுத்தாதபடி எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் வியாதிகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், அது ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா கொள்ளை நோய்களின் வருகிற தீங்குக்கு விலக்கி அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? வாசித்த சங்கீதம் 121 சங்கீதம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் உன் போக்கையும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டே என்றென்றைக்கும் காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், நாம் போக்கையிலும் வருகையிலும் அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! தமிழர்களே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இருக்கிற இடத்துல எல்லாரும் கரங்களை உயர்த்துறாங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் தலைமுறைகளையும் அது எங்கெல்லாம் போகிறோமோ எங்கெல்லாம் வருகிறோமோ எல்லாம் நம்மளை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். நாம் போகிற போக்கிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கிருந்து திரும்பி வருகிறதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்களை நாம் குறித்து நாம் பார்க்க முடியும். அவர் இங்கிருந்து போகும்போது தன்னுடைய மாமனார் யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு ஓடி போகும்போது அவனுடைய போக்கை கர்த்தர் கூட பாதுகாத்தார். அவன் திரும்பி வரும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கூட அவன் திரும்பி வரும்படியா பண்ணினார். அவனுடைய எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை பாதுகாத்த தேவன், யாக்கோபை நடத்தின தேவன் இந்த காலையில நம்மளையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் யாரெல்லாம் கைவிட்டார், யாக்கோபுக்கு எல்லாரும் சொந்த சகோதரன் கைவிட்டு விட்டான், சொந்த கூட பிறந்த சகோதரன் கைவிட்டு விட்டான், தன்னுடைய மாமன் ஏமாற்றப்பட்டான், மாமனால் ஏமாற்றப்பட்டான். ஆனாலும் நடந்து போகல. அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை நடத்துகிற தேவன் ஒருபோதும் இவர்களுக்கு முன்பாக வெட்கப்படுத்த மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என் தலைமையில் இருக்கிற அபிஷேகம் என்னை பாதுகாக்குங்கிற அந்த ஒரு வைராக்கியம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. அவர் நம்முடைய போக்கையும் அந்த வார்த்தையும் பாதுகாத்தார். நான்காவது காரியம் வாசிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:26. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், எப்படியெல்லாம் தேவன் நம்மளுக்கு நம்மளை நடத்துகிறார் என்பதுதான் இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவன் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது நம்மளை தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட காக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாக பார்த்தோம், நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசானவன் வலைய வச்சுக்கிட்டு கண்ணிய வச்சுக்கிட்டு எப்போ இவன் சிக்குவான், இவனை எப்போது பிடிக்கலாம் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வாயை பிளந்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய வலையில நம் கால்கள் சிக்காதபடிக்கு
பிசாசான் விரிக்கிற தந்திரத்துல நாம் சிக்காதபடிக்கு, பிசாசான் நமக்கு எதிராய் வைக்கிற எந்த ஆயுதத்திலும் நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நம்மளை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் யாரையும் அவர் பாதுகாத்தார், யாரையும் அவர் காத்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். யாக்கோபை கர்த்தர் பாதுகாத்தார், தாவீதை தேவன் பாதுகாத்தார். ஏக தேவ பரிசுத்தவான்களை நாம் சொல்ல முடியும் என்றாலும் நமக்கு நேரம் இல்லாத நிலையில நன்றியை கொண்டு முடிக்க வருகிற எல்லா தேவ பிள்ளைகளும் கேட்ட திருவசனத்திற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எதை குறித்து நீ பயப்படாத, எதை குறித்து கலங்காத, எதை குறித்து கண்ணீர் வடிக்காத. உன்னை அழைத்த தேவன், உன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை எந்த ஒரு தீங்கும் உன்னை சேதப்படுத்தவே முடியாது. பிசாசானவன் உன்னை சேதப்படுத்த, உன்னை அழிக்க, நீ இல்லாம பண்ணிடணும், உன் பேரை இல்லாம பண்ணிடணும். பலவித தந்திரங்கள், பலவித சூழ்ச்சிகளினால், சொந்தத்தின் மூலமாக, உறவின் மூலமாக, தாய் தகப்பன் மூலமாக, யார் மூலமாக பிசாசம் உனக்கு எதிராக போராடலாம். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக பேசினார்கள், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, எதை குறித்து நீ பயப்படாத. அவர்கள் வைக்கிற எந்த ஒரு ஆபத்தும் உன்னை சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், அந்த பிரச்சனை உன்னை சேதப்படுத்தாது. அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ள முடியாது. பிரச்சனையை கண்டு பயந்து 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 ஓடி 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 ஒழிஞ்ச நாள் போதும். பிரச்சனையை பார்த்து பேசு, பிரச்சனையை பார்த்து அவனோட வார்த்தை சொல்ல, உன்னால் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேலின் தேவன் எனக்கு முன்பும் பின்புமா என்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது நாம் சிந்தித்தோம், அவர் தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த இந்திய தேசம், உலகம் முழுவதும் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு, கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு ஜனங்கள் மரணத்தை தழுவி கொண்டு இருக்கும் போது, என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நாளைச்சே தேவன் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்த தேவன் ஒருவரும் உன்னை நட்டாற்றி விட்டுவிட்டு போகிற தேவன் அல்ல. எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும், எந்த வாதைகள் வந்தாலும், எந்த சாபங்கள் வந்தாலும், எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கும்படியாக ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஒரு நிமிஷம் உங்களை இதயத்தை திறந்து பாருங்க, ஒரு வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னா உங்க நிலைமை என்னவாய் தீர்ந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் உங்க மேல இறக்கம் காட்டவே சொன்னா உங்க வாழ்க்கை என்னவாய் தீர்ந்திருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டவர் உன் மேல இறக்கம் இல்லாமல் இருந்திருந்தா வாழ்க்கை எங்க போயிருக்கும். மரணத்தை கண்முன்பில் கண்டுகொண்டு மரணத்தின் விளைவில் நின்று கொண்டிருந்த நம்மளை தீங்குக்கு விலக்கி, கொள்ளை நோய்களுக்கு விலக்கி, வாதைகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாத்தா. மூன்றாவதாக நாம் கவனித்தோம், அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னை காப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அழகாக சொல்லி,
அவர் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். எங்கெல்லாம் பிரயாணப்படுகிறோம், எங்கெல்லாம் போகிறோம், எங்கெல்லாம் வருகிறோம், பார்க்கிறோம் எத்தனை விபத்துகள், எத்தனை பிரச்சனைகள் மத்தியில ஜனங்கள் சிக்கி சின்ன பின்னமாய் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னால் ஆண்டவர் நாம் எங்கெல்லாம் போறோம், எங்கெல்லாம் வருகிறோமோ அங்கெல்லாம் நம்மளை காக்கும்படி அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தூதர்கள் நம்மளை உள்ள கரங்களில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். அவர் நம்மளோட போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நான்காவதாக வாசிச்சோம், நம் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பிசாசான விரிக்கிற உலகத்தில் இருக்கிற பிசாசான விரிக்கிற மாயம் என்கிற வலையில, மோகம் என்கிற வலையில, இச்சை என்கிற வலையில, விபச்சாரம் என்கிற வலையில, வேசித்தனம் என்கிற வலையில, விக்கிரக ஆராதனை என்கிற வலையில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கால்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசான் உனக்கு முன்பாக வேடங்கள் புறாக்களுக்கு கண்ணி வைப்பது போல பிசாசானவன் நமக்கு விரோதமாய் கண்ணிகளை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். என் கால்கள் எப்போது சிக்கும், இவன் இந்த இச்சைக்குள் எப்பொழுது விடுவான், இந்த விபச்சாரம் என்கிற மோகத்துக்குள் எப்படி விடுவான், உலகம் என்கிற மாயைக்குள் எப்படி விடுவான் என்று பிசாசான் வலையை விரித்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசான வலையில உன் கால் சிக்காதபடிக்கு உன் கால்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போகிற ஒரு தூதனுடன் உண்டு என்பதை மறந்து விடாத இந்த கால நேரத்தில் கால் சிக்கிக்கொள்ள அவர் அனுமதிக்க மாட்டார். நான்கு காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த காலையில் என்ன கேட்கிற தேவ பிள்ளைகள், உன்னையும் என்னையும் கர்த்தர் பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். உன்னையும் என்னையும் காக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த காலையில ஒருபோதும் இயேசுவை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் இயேசுவை நம்பி இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவின் கட்டளையின்படி நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, யாரெல்லாம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது, எந்த தீங்கும் அணுகாது, உன் கால்கள் எங்கேயும் சிக்காதே, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பா. இந்த வசனங்களை நான் கர்த்தர் உன்னை குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சுபிப்போமா? உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எங்களை காத்துக்கொண்டு நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை எதுவுமே சேதப்படுத்தாதபடிக்கும், எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கும், எங்கள் கால்கள் எங்கும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும், எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை கவனிக்கிற, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த மொபைல் தொலைபேசி மூலமாய் யாரெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரின் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் என்கிற மகாமாரியிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளா இருக்கிற இடத்துல தெய்வீக பாதுகாப்பு கூட இருக்கட்டும், தெய்வீக அரவணைப்பு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, தெய்வீக பிரசனம் அவர்களை சுற்றிலும், குடும்பத்தை சுற்றிலும் மூடி இருக்கும்படியாக ஏற்படுகிறோம். ஒருவரே உயர்ந்திருக்கிறார். உங்க நாம மகிமைப்படுகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.